கேடகம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். ரஜினிகாந்த் அவர்களை குறித்த சர்ச்சை ஆரம்ப கட்டத்திலிருந்தே போய்கொண்டிருக்கு. ஆதவ அர்ஜுனா திமுகவால் மிரட்டப்பட்டு தான் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருகையை கைவிட்டார் என்பதை ஆதவ அர்ஜுனா சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருந்தார். அதற்கு இன்றைய தினம் ஒரு பகிரங்கமான மன்னிப்பையும் அவர் கேட்டிருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று தான் சொல்லணும். ஆனால் ஆதவ அர்ஜுனா பொறுத்தவரை 2 நாட்களுக்கு முன்பு இந்த விவகாரத்தை குறித்து பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போவது இல்லை என்று அவரே அறிவித்த பிறகு இந்த விமர்சனங்கள், ஆதவ அர்ஜுனா சொன்ன இந்த விமர்சனங்கள் அன்றே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் தான். திமுகவால் தான் மிரட்டப்பட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. குறிப்பாக சன் குடும்பத்தை சார்ந்த முக்கியமான அந்த முக்கியஸ்தர்கள் ரஜினிகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து பாஜக அவங்களை பயன்படுத்த பார்க்கிறது. பாஜக ஒரு பெரிய வலையை விரித்தி வைத்திருக்கிறது. அந்த வலையில் நீங்கள் சிக்கிவிடக்கூடாது என்று சன் குடும்பத்தை சார்ந்த சிலர் பேசியதாக அந்த முக்கியஸ்தர்கள் பேசி அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அரசியல் வருகையை கைவிட்டதாகவும் நிறைய விமர்சனங்கள் இன்று வைக்கப்படவில்லை. இந்த விமர்சனங்கள் ரஜினிகாந்த் எப்பொழுது அரசியல் வருகை புறக்கணித்து நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று அறிவித்தாரோ அன்றே அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இதையெல்லாம் குறித்து தான் ஆதவ அர்ஜுனா அந்த ஆளுமையும் அந்த வலிமையும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லை என்று தெரிவிச்சிருந்தார். அது ஒரு வகையில் உண்மையானதும் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை நம்பி பல மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய சொத்துக்களை இழந்திருக்காங்க, அவர்களுடைய உடைமைகளை இழந்திருக்காங்க, அவர்களுடைய உழைப்புகளை இழந்திருக்காங்க. பல வருடமாக அந்த ரசிகர் மன்றத்திலாக இருக்கட்டும், மக்கள் இயக்கமாக மாறும்போதும் இருக்கட்டும், மக்கள் மன்றமாக மாறும்போதும் இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறேன், நான் அரசியல் வருவது உறுதி என்று அவர் அறிவித்த பிறகு நிறைய மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் தனக்கு இந்த கட்சியில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு பெரிய பதவி கிடைக்கும், நம்ம எம்எல்ஏ ஆகிடுவோம், எம்பி ஆகிடும், ஒரு பெரிய கனவுல அவங்க சொத்தையெல்லாம் விற்று அவர்கள் அந்த கட்சிக்காக அந்த செலவெல்லாம் செய்திருந்தது. அவர்களே கண்ணீர் மல்க பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த காணொலிகள் இன்று வரைக்கும் யூடியூப்பில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். இதையெல்லாம் ஒரு பெரிய சாட்சியாகவே எடுத்துக்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவு காரணங்கள் சொன்னாலும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த ஆளுமையும் மன வலிமையும் இல்லை என்று தான் சொல்லணும். கொரோனாவை ஒரு புறத்தில் ரஜினிகாந்த் காரணம் காட்டினாலும் கூட அடுத்தடுத்து 2-3 படங்களில் அந்த கொரோனா நேரத்திலே ரஜினிகாந்த் அவர்கள் ஒப்பந்தமாகி அதில் நடித்திருந்தார். ஷூட்டிங் போனால் கொரோனா வராது, மக்கள் சந்திப்புக்கு போனால் கொரோனா வரும் என்பதெல்லாம் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த பொய் புரட்டுகளை யாரும் நம்பவும் மாட்டாங்க. ரஜினிகாந்துக்கு பின்பு ஒரு பெரிய அழுத்தம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது அன்றைய சூழ்நிலையை வெளிப்படுத்தியது. அது இன்றைய சூழ்நிலையும் அதே தான் திரும்ப வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை தான் இதில் குறித்து புரிஞ்சுக்கணும். ஆதவ அர்ஜுனா பொறுத்தவரையில் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. அவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனம் வருந்துமானால் அதுக்கு ஒரு வருத்தம் வேணால் ஆதவ அர்ஜுனா தெரிவித்திருக்கலாம். இதில் முக்கியமாக நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கொண்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக பேசினார்கள். இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகையை அறிவித்த போது மிகப்பெரிய அளவில் பெரிய விமர்சனங்கள், மிக தரம் தாழ்ந்த விமர்சனங்களை கூட பலர் வைத்திருக்கிறாங்க. அந்த காணொலிகள் கூட இன்று வரைக்கும் இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த நிலையில் இதில் குறிப்பாக கவனிக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை மிக மிக மன ரீதியாக துன்புறுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த அரசியல் விமர்சனங்கள் அமைந்திருந்தது. ஆனால் இதையெல்லாம் கூட மறந்த ரஜினிகாந்த் அவர்கள் சீமான் அவர்களை தனது இல்லத்திற்கு அழைத்து அவருடன் அவர் அந்த தேநீரை அறிந்து அவருடன் அந்த பழக்கத்தை அவர் இன்று வரை கூட வைத்து கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு அவருடைய அரசியல் மாண்பு என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த அளவுக்கு ஆதவ அர்ஜுனா எதுவுமே பேசலையே என்பதை தான் இங்கே நம்ம தொடர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரையில் திமுகவால் மிரட்டப்பட்டு தான் அரசியல் வருகையை கைவிட்டார் ரஜினிகாந்த் என்பது சொன்னது. இன்று அவர் சொன்னது அதற்கு முன்பே நடந்த ஒரு விவகாரத்தை தான் குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதில் ஒரு பெரிய மன ரீதியான துன்புறுத்தலோ இல்லை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பேசியிருக்காருன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்பது தான் இங்கே கவனிக்கணும். அப்படியெல்லாம் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் பேசினவர்கள் யார் என்றால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதே நேரத்தில் சாட்டை துரைமுருகன் பேசியிருக்கார். அந்த நாம் தமிழர் நிர்வாகிகள் பலர் பேசியிருக்கிறாங்க. திமுகவால் ஏவப்பட்ட பல கைகூலிகள் அதை பேசியிருக்காங்க. பல திமுகவால் ஏற்படுத்தப்பட்ட பல பத்திரிகையாளர்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க.
இப்படியெல்லாம் வந்து பேசினவர்கள் எல்லாம் வந்து ஒரு புறத்தில் ஒன்று சேர்ந்து கொண்டாங்க. இன்று அவர்களெல்லாம் நல்லவர்களாக மாறி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மேன்மையானவர், பாராட்டுக்குரியவர், இதையெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து தவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லி கொண்டு தான் இருக்கார். எப்பொழுது அந்த ஜெயிலர் திரைப்படத்துடைய அந்த ஆடியோ லான்ச் வரும்போது காக்கா கழுகு கதையெல்லாம் போனப்போ கூட அதையெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அன்றே வந்து விஜய் அவர்கள் அந்த லீவ் படம்னு தான் நினைக்கிறேன், அந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்னால் அது வந்து ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் என்பது அவர் வந்து அந்த இடத்துலையும் வந்து தெளிவுபடுத்தியிருந்தார். ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு தலைவராக, நடிகராக, தனக்கு பிடித்த ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து மன ரீதியாக காயப்படுத்த வேண்டும் என்பதில் தவிக தரப்பினருடைய நோக்கம் கிடையாது. ஏற்கனவே வைக்கப்பட்ட விமர்சனத்தை தான் அவர் வந்து பேசியிருக்கிறாரே தவிர இது வந்து பெரிய அரசியல் ரீதியாக இதில் வந்து டிபேட்லாம் போட்டு இதில் கேள்வி கேட்கக்கூடிய வகையில் அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அது நிறைய விமர்சனங்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக நின்றது, இன்றைய தினம் நின்றது. இதற்கு பின்பு ஒரு பெரிய அரசியல் இருக்குது. இந்த அரசியல் என்னென்னா, இன்று இத்தனை ஒரு 3 நாட்கள் கழித்து ரஜினிகாந்த் உடைய ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுகிறார். ஆதவ அர்ஜுனா ஒரு மேடையில் பேசுகிறாரு. 3 நாட்கள் கழித்து அதன் பிறகு ரஜினிகாந்த் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. அதன் பிறகு ஒரு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க. இதற்கு பின்புக்கு ஒரு பாஜகவுடைய ஒரு வேலை இருக்கிறதா என்ற ஒரு வந்து கேள்வி வந்து இந்த இடத்துல வைக்க தோணும். ஏன்னா ஏற்கனவே ஆன்மீக அரசியல்லாம் வந்து பேசினவர் தான் அவர் ரஜினிகாந்த். அவருக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு அரசியல் பாஜக அரசியல் இருக்கிறது என்பது பல இடத்துல உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பல இடத்துல ரஜினிகாந்த் அவர்களே அந்த ஸ்பீச் எல்லாம் கூட அவர் வந்து கொடுத்துருக்காரு. இன்றைய தினம் வந்து இதை வந்து ஒரு பெரிய விவகாரமாக எடுத்துக்கொண்டு பேசுவது வந்து ஏற்புக்குரியது கிடையாது. ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் உண்மையிலே அவருக்கு அந்த அரசியல் ஆளுமை, வலிமை எதுவும் கிடையாது என்பதை அவரே பல இடத்துல வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. நிறைய மேடையில் பேசும்போது எதிர்கட்சிக்காரங்களாம் கேள்வி கேட்பாங்க, சட்டமன்றத்துக்குள்ளே போனால் எப்படி அவங்க கேட்க கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், நான் எப்படி பதில் சொல்லுவேன், இதெல்லாம் நினச்சாலே எனக்கு ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகிடுது, மன ரீதியாக ஒரு இது வருது அப்படின்றதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களே வந்து பேசியிருக்காரு. அந்த மேடையில் பேசின வீடியோக்கள்லாம் கூட இப்போ வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த ஆளுமை, மன வலிமை இல்லை என்பதை தான் தெளிவுபடுத்துகிறது. ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு இல்லை என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறாரு. ஆனால் இதை வந்து வெளியே வந்து ஒரு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவது வந்து மிக தவறானது. என்னை பொறுத்தவரையில் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு வந்து தவறில்லை. அவர் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று இருக்க வேண்டும். அவர் வந்து அதை தவறிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இதில் குறிப்பாக இந்த விவகாரத்தை வந்து ஒரு புறத்தில் திமுகவும் வந்து பயன்படுத்த பார்க்கிறது என்று தான் எடுத்துக்கணும். ஏன்னா தவிகவுக்கு ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகள் வந்து கிடைக்கக்கூடாது என்ற வகையில் இப்போ ரஜினி ரசிகர்கள் பலர் வந்து தவிகவுக்கு எதிராக வந்து திரும்பி விட்டார்கள். ஏற்கனவே ரஜினி ரசிகர்கள் விஜய் அவர்கள் மீது பெரிய அதிருப்தியில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களை குறித்து விஜய் அவர்களுடைய கட்சிக்காரர்கள் இந்த மாதிரி பேசிவிட்டாங்க, அதனால் யாருமே வந்து தவிகவுக்கு வாக்களிக்கக்கூடாது என்ற ஒரு நெகட்டிவ் இஷ்யூவை வந்து பப்ளிக்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நிச்சயமாக விஜய் அவர்கள் ஒரு சிறப்பாக கையாளுவார் என்று எதிர்பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை வந்து தெரிந்து கொண்டவர்கள் நிச்சயமாக இதை வந்து பெருசாக எண்ண மாட்டார்கள். நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவை வந்து தெரிவிப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில் காலம் வந்து பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும்லாம் வந்து சொல்லியிருந்தார். என்னை பொறுத்தவரையில் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது உண்மையானதுமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து 1996 என்ற ஒரு காலம் வந்தது. அந்த காலத்திலும் அவர் வந்து பேசவில்லை. அதன் பிறகு 2018, 19 நான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று அப்பொழுது ஒரு காலத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நிர்ணயித்திருந்தார். அந்த காலத்திலும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தெளிவாக அந்த ரஜினி ரசிகர்களிடம் வந்து பேசவில்லை. அதனால் மனக்குழப்பத்தில் ஆனவர்கள் பலர் வந்து மனம் உடைந்து, பலர் வந்து பல விரக்தியில் போய் பைத்தியமான ஆனவர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த காலம் வந்து பேசவில்லை. இப்பொழுது பல வகையில் ரஜினிகாந்த் அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் வரும்போது கூட ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த காலம் வந்து பேச மாட்டுது. நிச்சயமாக இது வந்து காத்திருந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய அரசியலை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக எந்த இடத்துலையும் வந்து காலம் வந்து பேசவே இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் காத்திருந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் வந்து ஏற்படாது என்று தான் நினைக்கிறேன். எதற்காக என்றால் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் ஆரம்ப கட்டத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது
அதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை என்று தான் எடுத்துக்கணும். தொடர்ந்து நம்ம காணொலியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்த ஆதரவு தாருங்கள். அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடிய வகையில் அமையும். நன்றி, வணக்கம்.